தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சுசிதா சின்னம்மா அவர்கள் பங்காரு அடிகளாருடைய உடலுக்கு அஞ்சல் செலுத்துவதற்காக வரக்கூடிய காட்சியை நேரலை காட்சியை பார்த்துக் கொள்கிறோம். தற்பொழுது சீனர்களை சிந்திக்கப்பட்ட பங்காரு அடிகளாருடைய அவருடைய பூத உடலுக்கு அஞ்சல் செலுத்துகிறார். இங்க இருக்கக்கூடிய மண்டபத்தில் மேல்மருவத்தூர் மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள பங்காரு அடிகளார் அவர்களின் உடலுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நிறுவனர் பங்காரு அடிகளார் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாகவும் பங்காரு அடிகளாரின் இழப்பு யாராலும் ஈடு செய்ய முடியாத வகையில் ஆன்மீக உலகிற்கே ஒரு பேரிழப்பாகும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். ஆன்மீக குருவாக திகழ்ந்த பங்காரு அடிகளாரின் தன்னலமற்ற ஆன்மீக சேவைகளை பாராட்டி பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் பெண்களும் கருவறைக்குள் சென்று பூஜை செய்திடும் வகையில் சிறந்த ஆன்மீக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த பெருமைக்குரியவர் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா புகழாரம் சூட்டியுள்ளார். ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வியை அளித்த
மேல்மருவத்தூர் மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள பங்காரு அடிகளாரின் உடலுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பங்காரு அடிகளாரின் உடலுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பங்காரு அடிகளாரின் குடும்பத்தை சந்தித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பங்காரு அடிகளாரின் உடலுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அஞ்சலி செலுத்தி வருகிறார். தொடர்ந்து பங்காரு அடிகளாரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் புரட்சி தாய் சின்னம்மா.